இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரலாற்று பாடப்பகுதியில் முதல் பாடம் இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போறோம். சரியா? இந்த உலகம் தோன்றி எத்தனை வருடம் ஆயிருக்கும்? கணக்கே சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா நாம் இன்றைய காலத்திலிருந்து நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப எந்த வருடம் நடந்துட்டு இருக்கு? அப்ப பூமி தோன்றியே 2025 வருஷம் தான் ஆகுதா? இல்லையா? சொல்றார். நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் 2025. அப்ப 2025ன்றது என்ன? நம்ம கணக்கு வச்சிருக்க ஆண்டு. நமக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு நம்மெல்லாம் ஒரு நாகரிக வாழ்க்கைக்கு வந்து நம்மளோட வரலாற்று ஆதாரங்களை முறைப்படுத்தி இந்த வருடத்துல இந்த நிகழ்வுலாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம். இப்ப ஆண்டுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டுகள் போயிட்டே இருக்கு. ஆனா சில நிகழ்வுகள் வரலாற்றில் இயற்கை சீற்றங்கள் நடக்குது, சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடக்குது. இதையெல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அது மாதிரி வாழ்க்கையில நமக்கு முன்னால வாழ்ந்த மூதாதையர்கள் இருக்காங்களே, அவங்க என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்தினாங்க, இந்த உலகத்துக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம எதன் அடிப்படையில் சொல்றோம்? வரலாற்று ஆதாரங்கள் மூலமா தான் சொல்றோம். இப்ப நம்ம அருகிலே இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்கா? அந்த பெரிய கோயிலை கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. வெரி குட். அந்த மாதிரி சொல்லணும். அப்ப எதன் அடிப்படையில் நீ ராஜராஜ சோழன் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினார் எப்படி சொல்ற? ஏன்னா அவர் கட்டினது அந்த கோயில். அது எப்படி தெரியும் உனக்கு? புக்கில் இருக்கு. புக்கில் யாரோ சொல்லியிருக்காங்க. இப்ப புக்கில் சொன்னதை எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க கூடாதா? அதுக்கு தானே சார் படிக்கிறேன். புக்கில் சொல்றத வச்சு படிக்கிறேன். ஆனா புக்கில் எப்படி சொன்னாங்க? எதன் அடிப்படையில் சொன்னாங்க? எதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க? ராஜராஜ சோழன் கட்டும் பொழுது இந்த கோயிலை நான் தான் கட்டமைத்தேன் அப்படின்றதுக்காக சில கல்வெட்டுகளை அங்கே செதுக்கி இருப்பார். இல்லாட்டினா அவர் ஒரு சுயசரிதை எழுதியிருப்பார். இல்லைன்னா அவரை பற்றியான குறிப்புகளை அவர் ஆட்சியின் போது இருந்த அரசவையில் இருக்கக்கூடிய சில கவிஞர்களோ அல்லது அதற்கு பின்பாக வந்த சில மக்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரியான குறிப்புகள் மூலமாக தான் நம்ம என்ன செய்யறோம்? இவர் தான் இதை கட்டமைத்தார் அப்படின்றத ஒரு அறுதிட்டு சொல்றோம். சரியா? அப்படி இந்த ஆதாரங்களின் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வரலாற்று உண்மைகளை, நம்பிக்கைக்குரியவரைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும், நம்ப முடியும். சரியா? அப்ப நமக்கு அருகாமையிலேயே நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய சில கல்வெட்டுகள் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம பூமியில இருந்து தோன்றி எடுக்கும் பொழுது சில வரலாற்று குறிப்புகள்லாம் கிடைக்குது. அந்த காலத்துல இந்த ஓலைச்சுவடிகள்லாம், இந்த ஓலைச்சுவடிகளோட பயன்கள்லாம் தெரியாம நம்ம மூதாதையர்கள் என்ன செஞ்சிருவாங்க? பொங்கலுக்கு அடுத்த நாள் போகி பண்டிகை இருக்குல்ல, அதுல என்ன செஞ்சிருவாங்க? பழைய குப்பைகள் எல்லாம் போட்டு எரிக்கும் போத நம்ம வீட்டுல என்னடா பழைய குப்பை கிடக்குன்னு சொல்லி அதை போய் என்ன செஞ்சிருவாங்க? எரிச்சிருவாங்க. இல்லாட்டினா ஆத்துல விட்டுருவாங்க. யாராவது கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படி நமக்கு முன்பாக இருந்த சில முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இலக்கியங்கள், செப்பேடுகள் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த செப்பேடுகள் மூலமா, செப்பேடுன்னு என்ன தெரியுமா? செப்பேடுன்னு என்னன்னா செப்பு பட்டயம். இப்ப நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னு வச்சுக்க, உங்க அப்பா இடம் வாங்கியிருக்காரு ஏதாவது, அப்ப என்ன செய்வோம்? நம்ம அரசாங்கத்துல போய் பத்திரப்பதிவு அலுவலகம் ஒன்று இருக்கும். அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல போய் என்ன செய்வாங்க? வாங்குபவரும் விற்பவர் என்ன செய்வாங்க? ஆவணங்கள் தயார் பண்ணி அதுக்கான முத்திரைத்தாள் கட்டணத்தை கட்டி என்ன செய்வாங்க? பதிவு செய்து இன்றிலிருந்து இந்த இடம் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றத பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே போன்று இதற்கு முன்பாக நமக்கு முன்னாள் ஆட்சியாளர்கள் யார் அரசர் காலம் இருக்குல்ல, மன்னர் காலம். இந்த மன்னர் காலத்துல எல்லாம் பத்திரப்பதிவு அலுவலகம் இருந்துச்சா? இல்ல. அப்ப மன்னர் தான் என்ன செய்வாரு? மன்னர் தான் தனக்கு வேண்டிய வகையில உதவி செய்தவர்களுக்கோ அல்லது அவர் தானமா கொடுக்க நினைக்கிறவர்களுக்கோ, அவரோட வெற்றியின் நினைவாகவோ இல்லைன்னா அவரோட போர் படையில யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க, அவர்களுக்கு என்ன செய்வாரு? தானமா சில நிலங்களை கொடையா கொடுக்க விரும்புவார். அப்படி கொடையா கொடுக்க விரும்பும் பொழுது அவர் என்ன செய்வாரு? செப்பு பட்டயத்தை எழுதி அதுல சைன் பண்ணி கொடுத்துருப்பார். இல்லைன்னா சில துறவிகளுக்கோ குருமார்களுக்கோ சில பேருக்கு நோய் நொடிகளை ஏற்பட்டிருக்கும். அந்த நோய் நொடிகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கோ யாருக்கு வேணாலும் என்ன செஞ்சிருப்பார்? அவரு தனக்கு விரும்பியவர்களுக்கு தானமா கொடுத்துருப்பார். மன்னா நான் உங்களுக்கு
அருகிலேயே நான் என்ன செய்ய போறேன், பள்ளிக்கூடம் அமைக்க போறேன். அப்ப இந்த பள்ளிக்கூடம் அமைப்பதற்காக நீங்க ஒரு இடத்த தானமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்வாரு, மன்னர் தானம் கொடுத்துருப்பார். இப்படி மன்னரை சுத்தி பல்வேறு வகையான சான்றுகள் நமக்கு கிடைக்குது, இன்னைக்கு கிடைக்குது. அப்ப இந்த சான்றின் அடிப்படையில தான் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் நம்மளை ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. உங்க அப்பா யாரு? ராஜேஷ். உங்க அப்பாவோட அப்பா பேர் என்ன? கருப்பையா. அவர் தான் உங்க தாத்தா ஐயா. சரி, அந்த ஐயாவுக்கு அப்பா பேர் என்ன? தெரியாது. ஓகே, அப்ப இவனுக்கு ஒரு தலைமுறைக்கு முன்னால போனாலே அவங்களோட மூதாதையர் பேர் தெரியல. அப்படித்தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். பாரம்பரியமான குடும்பம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னா, அவங்களோட தலைமுறையோட பேருக்குள்ள சொல்லுவாங்க. பெரிய பெரிய பாரம்பரியமான குடும்பங்கள்ல இப்போ அழகப்ப செட்டியார் இருக்கார், நம்ம அருகிலேயே காரைக்குடி பக்கத்துல அழகப்ப செட்டியார் இருக்கார். அவங்க பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, அவங்களோட தாத்தா பாட்டிகளோட பேர்லாம் அவங்களுக்கு தெரியும். வம்ச வழியா அவங்க வந்து இவங்க தான் இதை செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இந்த கோயில் அவங்க தான் கட்டினாங்க, இந்த அரண்மனை அவங்க தான் கட்டினாங்கன்னு அப்படியே போட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கியா? சில அரண்மனைக்கு போனோம்னா அந்த அரண்மனையில அந்த மன்னர்களோட பேர் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும், போட்டோவோட எவிடன்ஸோட இருக்கும். அதெல்லாம் எப்படி தெரியுது? அங்க இருக்கக்கூடிய கவிஞர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவங்க தான் உங்களோட தொடர்ச்சியான மன்னர் வம்சம் அப்படின்றத எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் என்ன இல்லை, பாரம்பரியம் இல்லை. அதனால நமக்கு ஒரு தலைமுறைக்கு முன்னால யாரு கேட்டாவே தெரியல. அப்ப நம்மளோட வரலாறு என்ன செஞ்சிருச்சு, மறைஞ்சு போச்சுல. என்னடா நம்ம தாத்தாக்கு ஐயா பேர் தெரியலையே. இப்ப உனக்கு 3 தலைமுறை தெரியுதுல. இப்ப உனக்கு உங்க அப்பா பேர் தெரியுது, உங்க ஐயா பேர் தெரியுது. அதே போல உங்க அப்பாவுக்கு உங்க ஐயா பேர் தெரிஞ்சிருக்கும்ல. அதை நீ என்னைக்கே கேட்டிருக்கியா? அப்ப கேட்டாதானே உனக்கு தெரியும். இல்லைன்னா அவர் தான் என்ன செஞ்சிருக்கணும், உனக்கு சொல்லி இருக்கணும். ஆனா என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. ஏன்னா அவர் நம்ம பிறக்கும் போதுக்கு முன்னாலேயே இறந்துருக்கலாம், இல்லைன்னா நமக்கு நினைவு இல்லாம மறந்து போயிருக்கலாம். இப்படித்தான் என்ன செய்யுது, நம்மளோட வரலாறுகள் அழிந்து போகுது. நமக்கு இடைக்கால ஆதாரங்கள் தான் நமக்கு ஆதாரபூர்வமா செய்திகள் கிடைக்குது. அதற்கு முன்பாக இருந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்கல. நம்ம தமிழர்களின் பாரம்பரியம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருந்தே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நாகரிக வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். நம்ம இன்னும் நாடோடிகள் கிடையாது. நம்மெல்லாம் நாடோடிகள் இல்லாம ஒரே இடத்துல குழுமி வீடு கட்டி இப்ப இருக்க வாழ்க்கை, இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையை அன்றைய முன்னோர்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போத நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்ப இப்ப இருக்க வாழ்க்கைன்னா இதே காரு, இப்ப இருக்க வாழ்க்கைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பைக்கு, காரு, ஏரோப்ளேனு இதெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல இல்ல. ஆனா நம்ம வாழக்கூடிய இந்த வீடு கட்டி வாழ்றோம்ல, இப்ப வீடு கட்டி வாழ்றோம். நம்மளோட கழிவுகள் எல்லாம் போக்குறதுக்கு கழிவு நீக்க அமைப்புகளை ஏற்படுத்தி, பாதாள சாக்கடை திட்டங்களை ஏற்படுத்தி, அது மூலமா என்ன செஞ்சிருக்கோம், ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நாகரிக வாழ்க்கையை வாழ்றோம்ல. அந்த நாகரிக வாழ்க்கைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வாழ்ந்திருக்கோம். அதான் நாகரிக வாழ்க்கை. இந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் நம்ம பூமிக்கு அடியில தோண்டும் பொழுது கிடைக்குது. அப்ப இந்த ஆதாரங்களின் அடிப்படையில இடைக்கால ஆதாரங்கள், என்னது இடைக்காலம். அப்ப இந்த இடைக்காலம்ன்றது எதை சொல்றோம் அப்படின்னா, கிபி 700 இருந்து கிபி 1200, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பாக கிபி 700 இருந்து கிபி 1200க்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம தொடக்க இடைக்காலம் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? தொடக்க இடைக்காலம். அப்புறம் கிபி 1200 இருந்து கிபி 1700 வரைக்கும் உள்ள காலகட்டத்தை நம்ம என்ன சொல்றோம், பின் இடைக்கால வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்ற அடிப்படையில பின் இடைக்காலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள்ல தான் நமக்கு அதிக அளவிலான ஆதாரங்கள் கிடைக்குது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் இந்தந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் நம்மளெல்லாம் ஆண்டிருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரியான அரண்மனையை கட்டியிருக்காங்க, இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, இந்த குளத்தை வெட்டியிருக்காங்க, சரியா, இந்த மாதிரியான தான தர்மங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. சார், இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு நம்ம என்ன இதெல்லாம் கட்டினது யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்குறியா? அப்படி யாரும் கேட்டுறாரு. ஏன், நம்மளோட பாரம்பரியம் தெரியணும்ல.
இதெல்லாம் யார் கட்டமைத்தார் அப்படின்ற வரலாறு நமக்கு தெரியணுமா இல்லையா? வரலாறு தெரியாதவன் வரலாற்றை உருவாக்க முடியாது. நம்மளோட வரலாறு தெரியணும், தமிழர்களோட வரலாறு தெரியணும், இந்திய வரலாறு தெரியணும், உலக வரலாறு தெரியணும். இப்படி நம்ம முதல்ல நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம எப்படி வந்த இந்த உலகத்துக்கு, நம்மளோட முன்னோர்கள் யாரு, நம்ம முன்னோர்கள் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது மாதிரி நம்மளோட ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள்ல சில ஆதாரங்கள் வந்து நம்ம அப்படியே நம்பிக்கலாம், சில ஆதாரங்களை நம்ம என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. இப்போ ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுக்கவே, இந்த அரசரோட அவையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வந்து அரசரை புகழ்ந்து எழுதுறாரு. அந்த சான்று ஒன்று கிடைக்கிது. அந்த சான்றை வரிச்சு ஓ அரசர் இப்படிலாம் இருந்திருக்காரா அப்படின்னு நம்பலாமா? ஏன் நம்ப முடியல? ஏன்னா அரசர்கிட்ட வேலை பார்க்குறவர் எப்படி இருப்பாரு, அவரை புகழ்ந்து தானே எழுதுவாரு. அவர் ஒழுங்காவே ஆட்சி செய்யலை அப்படின்னாலும் அந்த அரசவையில் வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்வார், அவரை புகழ்ந்து எழுதி விடுவார். அப்போ மன்னர்களிடம் வேலை செய்த கவிஞர்கள் இயற்றக்கூடிய இலக்கியங்கள், அவங்க செய்யக்கூடிய கவிதைகள், இதையெல்லாம் ஆதாரமாக வச்சு இந்த மன்னர் இவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அப்போ சில செய்திகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உயர்வு நவிழ்ச்சி அணி, அதாவது உயர்வு நவிழ்ச்சி அணின்னு என்ன, சும்மா புகழ்ந்து தள்ளுறது. அதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம அவங்களோட தன்மையை, அந்த அரசரோட தன்மையை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவரை பற்றி வெளிநாட்டவர்கள் எழுதிய பயண குறிப்புகள் இருக்கும்ல, அந்த காலத்தில் யாராவது வெளிநாட்டு அறிஞர்கள் எங்கே வந்திருப்பாங்க, தமிழகத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ தமிழகத்தில் வந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் அப்போ யார் மன்னராக இருந்தாரோ அந்த மன்னர் ஆட்சி காலத்தில் மக்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க, வறுமையாக இருந்திருக்காங்களா, செல்வ செழிப்பாக இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்குதா, அவர் என்ன மாதிரியான ஆட்சி செய்கிறாரு, அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான துறைமுகங்கள் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம், இறக்குமதி செய்கிறோம், இப்படின்ற தகவல்கள்லாம் யார் எழுதியிருப்பா, அந்த வெளிநாட்டு பயணி எழுதியிருப்பார். வெளிநாட்டு பயணி எழுதியிருப்பார். அவர் மன்னருக்கு பயந்துட்டு எழுதுவாரா? அப்போ அவர் எழுதின குறிப்புகள் எப்படி இருக்கும், நண்பகத்தன்மையாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், ஆதாரங்களை பிரிக்கிறோம். அப்படி கிடைக்கக்கூடிய ஆதாரங்களில் ஃபஸ்ட்டு என்ன செய்யறாங்க, முதல்நிலை சான்றுகள், இன்னொன்று என்னது இரண்டாம் நிலை சான்று. இதுக்கு பேர் தான் சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். என்னது சோர்சஸ், என்னது ஆதாரங்கள், அதாவது சான்றுகள். இந்த சான்றுகள்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய என்னது பிரைமரி சோர்சஸ், முதல்நிலை சான்றுகள். செகண்டரி சோர்சஸ் சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை சான்றுகள் ரெண்டு இருக்கு. இப்ப நம்ம இன்றைய பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல்நிலை சான்றுகளை மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா ஒரே பீரியட்ல நம்ம வந்து எல்லாத்தையும் முழுமையா பார்க்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், முதல்நிலை சான்றுகள். இந்த சான்றுகள் எப்படி இருக்கு அப்படின்னா நம்பக்கூடிய அளவில் இருக்கும். பிரைமரி சோர்சஸ்ல பொறிப்புகள், இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இது அங்கங்க இருக்கு. எந்த கோயில் போனாலும் சரிதான் அங்க என்ன இருக்கும், கல்வெட்டு இருக்கும். பொறிப்புகள்னா என்னப்பா, கல்வெட்டுகள்ல சில தரைப்பகுதியிலையோ அல்லது சில செப்பு பட்டயங்கள்லையோ என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழ் எழுதியிருப்பாங்களா, அன்னைக்கு தமிழ் பிராமியில் எழுதியிருக்கலாம், அல்லது சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கலாம். அன்றைய தமிழ் லாங்குவேஜ் வந்து எப்படி இருந்திருக்கு, தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க, அந்த மொழியில இருக்கும். அதுல இருந்து மருவி மருவி சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய தமிழ் அந்த அளவுக்கு உருமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. சரியா? அந்த மொழியிலாம் படிக்கிறதுக்கு அதுக்குன்னு சில நினைச்சிருக்காங்க, சில கல்வெட்டு ஆராய்ச்சியல் நிபுணர்கள் இருக்காங்க. இந்த கல்வெட்டுகளை எல்லாம் படிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்குன்னு சில படிப்பு இருக்கு, நீங்களே படிக்கலாம். இப்ப நீங்க படிக்கிறதுல என்னது, பொது கல்வி. நீங்க படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சலாம். கல்வெட்டுல படிக்கிறதுக்குன்னு அதுக்கு சில படிப்புகள் இருக்கு. வரலாற்று ஆராய்ச்சியாளராக நீ வரணும்னா நீ எதை படிக்கணும், கல்வெட்டியல் படிக்கணும். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய பொறிப்புகள், இந்த பொறிப்புகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு, இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? அப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் போனேன்னா அந்த கோயில் வளாகம் முழுவதுமே என்ன இருக்கும், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பொறிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். கோயில் எல்லா இடங்கள்லையும்
அவர் வந்து அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு, கோயில் உருவாவதற்கு காரணமானவர்கள் அனைவரோட பேரை என்ன செஞ்சிருக்காரு, அதுல குறிப்பிட்டிருக்காரு. அந்த கோயிலுக்கு எண்ணெய் கொடுத்ததுல இருந்து, அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் தானம் செஞ்சாங்களோ, அதை யாரெல்லாம் கட்டமைத்தார்களோ, அதோட தலைமை சிற்பியிலிருந்து அனைவரோட பேரையுமே அதுல குறிப்பிட்டிருக்காராம். ஆனா குறிப்பிட்டிருக்காரு, அதை படிக்க முடியுமா நம்மளால? நம்மளால படிக்க முடியாது. ஆனா யாரால படிக்க முடியும்? கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களால படிக்க முடியும். அவங்க படிச்சு தான் என்ன செய்றாங்க, இந்த கோயிலுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அந்த காலத்துல என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகள்லாம் இருந்திருக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கும். சாயந்தரம் என்னன்னா வாங்கடா டிவியை போட்டு உட்காருவோம், கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம், அப்படியா இருக்கும்? அப்ப என்ன இருந்திருக்கும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை இருந்திருக்கும். சமுதாயத்துல ஒவ்வொரு மக்களும் இந்தந்த வேலையை செய்யணும், இந்தந்த மாதிரியான கட்டமைப்புகள் ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த கோயில் வளாகத்திற்கு யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான சேவைகள் செய்யணும், என்னடா அந்த மாதிரியான குறிப்புகள்லாம் எதுல இருந்திருக்கும், கல்வெட்டுல இருக்கும். அது மூலமா தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அவங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறோம். அன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுக்கு முக்கியமான ஆதாரம் என்னது, பொறிப்புகள். இந்த பொறிப்புகள் எதுல இருக்கும், கல்லுல இருக்கும். கல்லுல செதுக்கி இருப்பாங்க. சரியா? இன்னொன்னு என்னதுல இருக்கும், செப்பு பட்டயங்கள் இருக்கும். செப்பு பட்டயம் என்னன்னா, செம்பு இருக்குல்ல, செம்பு அதை அடிச்சு தகடு மாதிரி அடிச்சிருவாங்க. இந்த தகடுல நினைச்சிருவாங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பொறிப்புகள் பண்ணியிருப்பாங்க. சரியா? சில பேர் பிளேட் மாதிரி, இவ்வளவு பெரிய பிளேட் மாதிரி வச்சிருப்பாங்க செப்பு பட்டயம். மன்னர்கள் கொடுத்த செப்பு பட்டயம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. என்கிட்ட கூட அன்னைக்கு இப்போ நம்ம எல்லாரும் கோடை விடுமுறை போனோமா இல்லையா, இந்த கோடை விடுமுறையில என்னோட ஒரு அறிமுகம் ஆன ஒரு நண்பர் யாருன்னா அபிமன்யுன்னு. அவர், இந்த அபிமன்யு சார்கிட்ட என்ன இருக்கு, ஒரு செப்பு பட்டயம் வச்சிருக்காரு. இந்த செப்பு பட்டயத்துல மன்னர் காலத்திலே அவருக்கு சில கோயில்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் நீங்க நிர்வகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலை அவர் நிர்வகிச்சுக்கிட்டு வர்றாங்க. சரியா? அப்ப அந்த மன்னர் காலத்துல கொடுத்த செப்பு பட்டை இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு, செல்லுது. இந்த பொறுப்புகள்ல மன்னர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னா, கொடை செய்தி. கொடைன்னு என்னப்பா, கொடையா? கொடைன்னா தானம், ஒருத்தருக்கு தானமா கொடுக்கக்கூடிய செய்தி. அதை சொல்லியிருக்கலாம். அல்லது அவர் போர்ல வெற்றி பெற்றிருப்பாரு, அந்த போர் வெற்றியை ஒரு செல்லுல ஒரு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கல்தட்டையில செதுக்கி வச்சிருப்பாங்க. அல்லது பேராணைகள், நான் இன்றைய காலத்திலிருந்து இந்த விஷயத்தை செய்ய போறேன் அப்படின்னு சில பேராணைகள் வெளியிடுவார். அதையும் எதுல எழுதியிருப்பாங்க, கல்வெட்டுல எழுதியிருப்பாங்க. அதான் கல்வெட்டுகள், பொறிப்புகள் சொல்றது. அடுத்து செப்பு பட்டயங்கள் என்னென்ன மாதிரியான செப்பு பட்டயங்கள் இருக்கு அப்படின்னா, இதுக்கு உதாரணமா சொல்ல போனா, முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துல திருவாலங்காடு செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த காலத்துல முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் யாரு, ராஜராஜ சோழனோட மகன். அவர் காலத்துல திருவாலங்காடு அப்படின்றது ஒரு இடம். இது எங்க இருக்கு, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. இந்த கும்பகோணம் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, அந்த மன்னர் வந்து இடங்களை ஒதுக்கி கொடுத்திருப்பாரு. அந்த இடங்கள்ல ஒதுக்கி கொடுத்த செய்திகளை இந்த திருவாலங்காடு செப்பேடு சொல்லுது. இந்த திருவாலங்காடு செப்பேடுல இதை கொடுத்தது யாரு, முதலாம் ராஜேந்திர சோழன். யாருக்கு கொடுத்திருக்காரு, இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடுன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோயில்ல, இந்த கோயிலுக்கு நான் இந்த இடத்த கொடுக்குறேன் அப்படின்ற செய்தியை அவர் இந்த செப்பு பட்டயத்துல சொல்லியிருப்பார். சரியா? அதன் அடிப்படையில தான் இந்த திருவாலங்காடுன்ற இடத்துல இருக்கக்கூடிய கோயில் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரியா? அப்ப அந்த செய்தியை கொடுக்கக்கூடிய இந்த திருவாலங்காடு செப்பேடுகள் மூலமாக அன்றைய காலத்துல முதலாம் ராஜேந்திர சோழன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இந்த மாதிரி இடங்களை தானமா கொடுத்திருக்காருன்ற செய்தி சொல்லுதா? அப்ப இதை நம்பலாமா நம்பக்கூடாதா? நம்பலாமா நம்பக்கூடாதா? எப்படி நம்பலாம்? அவர் செப்பு பட்டயத்திலே அடிச்சு கொடுத்திருக்காரு, அவ்வளவு ஆணித்தரமா இருக்கு. அப்ப இந்த செய்தியை நம்ம அப்படியே நம்பலாம். அதுக்கப்புறம் பாரு, சுந்தர சோழன். சுந்தர சோழன் யார் தெரியுமா, ராஜராஜ சோழனுக்கு தந்தை. இவர் தான் முதல் சுந்தர சோழன். சுந்தர சோழனோட மகன் தான் யாரு, ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனோட மகன் தான் முதலாம் ராஜேந்திர சோழன்.
இந்த சுந்தர சோழன் வந்து அந்த காலத்துல என்ன செஞ்சிருப்பாரு, அன்பில் செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடை வெளியிட்டிருக்காரு. இந்த அன்பில் செப்பேடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய செப்பேடு. அன்பில் என்னது, அன்பா, அன்பில்ன்றது என்னது, அன்பில்ன்றது ஒரு இடம்டா. திருவாலங்காடுன்னு எப்படி ஒரு இடம் சொல்றோமோ அதே மாதிரி அன்பில்ன்றது என்னது இடம். அது எங்க இருக்கு, திருச்சி பக்கத்துல லால்குடின்னு ஒரு இடம் இருக்கு. லால்குடி, இந்த லால்குடி அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் என்னது, அன்பில். நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு, சொல்லு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழினா அதுல அன்பில்ன்றது என்ன அப்படின்னா அவரோட ஊர் பேர். மகேஷ் அப்படின்றது அவரோட பேரு, பொய்யாமொழின்றது அவரோட தந்தை பேர். அவரோட பேரை பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு இருக்கு. அவருக்கு பாரம்பரியம் இருக்கிறதுனால அப்படி பேர் வச்சுக்கிறாரு. ஒரு படத்துல ரஜினிகாந்த் பேர் சொல்லுவார். ரஜினிகாந்த் கேட்பாரு, யாரு, தேங்காய் சீனிவாசன் ஒருத்தர் கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் பேரு ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன் அப்படின்பாரு. சில பேர் பேர் சொல்லும் போது அவங்களோட பாரம்பரியத்தை இணைத்து தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி செட்டியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட முன் எழுத்து இருக்குல்ல, முன் எழுத்துனா என்னது, இன்சியல். இன்சியல் பார்த்தோன்னா அரு, கானா, ரூனா, பானா, சூப்பையா, செட்டியார் அப்படின்பாங்க. என்னடா இத்தனை இன்சியல் போடுறாங்க அப்படின்னா தந்தை, தாத்தா, பாட்டன் பேரெல்லாம் இணைத்து சொல்லுவாங்க. சரியா, நமக்கு நம்ம தாத்தா பேரே தெரிய மாட்டேங்குது. சரியா, சரி அதை விடு. அப்ப இந்த அன்பில் செப்பேடுன்றது யார் வெளியிட்டது, சுந்தர சோழன். டேய், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வெளியிட்டாரா என்ன பாரு. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இவன் போய் அன்பில் செப்பேடுகள் யார் வெளியிட்டாரு, நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வெளியிட்டாரு. சரியா, நல்லா கவனிச்சுக்க. அன்பில் செப்பேடுன்ற ஒரு செப்பேடை சோழர்கள்ல ராஜராஜ சோழன் இருக்காரால் அவரோட அப்பா தான் சுந்தர சோழன். இந்த சுந்தர சோழன் வெளியிட்ட ஒரு செப்பேடு பேர் தான் என்னது, அன்பில் செப்பேடு. இந்த அன்பில் செப்பேடுன்ற ஒரு செப்பேடு மூலமாக சில தான தர்மங்களை செஞ்சிருக்காரு. சுந்தர சோழன் அவரோட ஆட்சி காலத்துல நினைச்சிருக்காரு, சில கோயில்களுக்கு நினைச்சிருப்பாரு, தானங்கள் கொடுத்திருப்பாரு. அதை சொல்லக்கூடிய செய்தி என்னது, அன்பில் செப்பேடு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல உத்திரமேரூர்ன்ற கிராமத்துல எப்படி எல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, அந்த கிராம நிர்வாகம் எப்படி நடைபெற்று இருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் எது கொடுக்குது, அந்த உத்திரமேரூர் செய்திகள் கொடுக்குது. சரியா, அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு முதல்நிலை சான்றான பொறிப்புகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அப்ப இந்த மன்னர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்துல துறவிகளுக்கோ குருமார்களுக்கோ தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களுக்கோ என்ன செய்யிருப்பாங்க, நிலங்களை தானமா கொடுத்துருப்பாங்க. அப்படி அரசர்கள் நிலங்களை தானமா கொடுக்கும் பொழுது வேளாண் வகை விவசாயம் பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த விவசாய மக்களுக்கு கொடுத்தது தான் என்னது, பிராமணர் அல்லாதவர்கள். யாருக்கு, பிராமணர் அல்லாதவர்கள் யாரு, நம்ம தான். பிராமின்ஸ் இருக்காங்கடா, பூணூல் போட்டிருப்பாங்கல்ல, இந்த பூணூல் போட்டுறவர்களுக்கெல்லாம் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது, பிரம்மதேயம். பிரம்மதேயம் அப்படின்றது பிராமணர்களுக்கு கொடையாக கொடுத்த நிலம். பிராமணர்கள் கோயில்ல எல்லாம் வேலை செய்யறாங்கல்ல, கடவுளுக்கு பணி செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்வாரு, அரசர் பார்த்து நிலம் கொடுப்பாரு, இந்த இடத்துல நீங்க வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சில பிரம்மதேய இடங்களை கொடுப்பாரு. பிரம்மதேய கிராமத்தையே கொடுப்பாரு, இந்த இடத்துல நீங்க வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி மன்னர் பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல யார் தான் வாழணும், பிராமணர் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சில இடங்களை அவர்கள் கொடுத்துருப்பாங்க. அதான் என்னது, பிரம்மதேயம். வேளாண் வகைன்றதுல நம்மள மாதிரி ஆளுகளுக்காண்டி விவசாயம் பண்றதுக்காண்டி சில இடங்களை கொடுத்துருப்பாரு. அதான் என்னது, வேளாண் வகை. சரியா, அடுத்து என்னன்னா சாலபோகம். சாலபோகம்ன்றது என்னது அப்படின்னா கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக இடம் கொடுத்துருப்பாரு. அப்ப கல்வி நிலையங்களுக்கு கொடுத்த இடங்களுக்கு பேர் தான் என்னது, சாலபோகம். அடுத்து கோவில்கள், கோவில் கட்டுறதுக்காகவே அரசர் நினைச்சிருப்பாரு, இடம் கொடுத்துருப்பாரு, அதுக்கு பேர் தான் என்னது, தேவதானம். கோவில் கட்டுவதற்கு இடம் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது, தேவதானம். கல்வி நிலையங்களுக்கு சாலபோகம். அதே போல சமண சமய நிறுவனங்களுக்காக பள்ளிச்சந்தம் அப்படின்ற இடத்த கொடுத்துருப்பாங்க. அப்ப இது மாதிரியான நிலங்களை தானமாக அரசர்கள் அந்த காலத்துல
வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்வேர்டில் கேட்பாங்க. சரியா? பள்ளிச்சந்தம் எதுக்கு? சமண சமய நிறுவனங்களுக்காக கொடுக்குறது. சாலபோகம்ன்றது பள்ளிகள் ஆரம்பிக்கிறதுக்காக. சரியா? இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் இது சாலபோகம். இதெல்லாம் ஒன்வேர்டில் கேட்பாங்க. சரியா? இப்போ முதல் சான்று பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? முதல் சான்று என்னது? பொறிப்புகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மானுமெண்ட்ஸ், அதாவது நினைவு சின்னங்கள். இந்த நினைவு சின்னங்கள்ன்றது மிக முக்கியமான சான்று. ஏன்னா மன்னர்கள் காலத்தில் அவங்க கட்டக்கூடிய கோவில்கள், அரண்மனைகள் இதெல்லாமே எதில் வரும்? நினைவு சின்னங்கள்ல வரும். அப்படி அடிப்படையில் கஜுராஹோ அப்படின்ற இடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இதெல்லாம் வட இந்திய பகுதிகளில் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட இடங்கள். வட இந்தியாவில் கஜுராஹோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு கோயில். கஜுராஹோ அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். சரியா? அதே மாதிரி தில்வாரா அபு குன்றுல எங்க இருக்கு? ராஜஸ்தான் பகுதியில் கட்டிய மிக முக்கியமான கோயில் என்னது? ராஜஸ்தான் பகுதியில் கட்டப்பட்ட மிக முக்கியமான கோயில் என்னது? தில்வாரா அபு குன்று அப்படின்ற இடத்துல கட்டப்பட்ட கோயில். அதே மாதிரி ஒடிசால கொனார்க் அப்படின்ற இடத்துல சூரிய கோயில் கட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கோயில். இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய இடம். வட இந்தியா போனா கட்டாயம் பார்க்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான கோயில்கள். இந்த கோயில்கள் மூலமாக இடைக்காலத்தில் இந்தந்த மாதிரியான கோயில்கள் கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல வட இந்திய பகுதிகளுக்கு கீழே நம்ம பகுதியில் தென்னிந்திய பகுதியில் கட்டப்பட்ட மிக முக்கியமான கோயில் தஞ்சாவூரில் கட்டப்பட்ட பெரிய கோயில். பெரியல தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். ஒவ்வொரு கோடை விடுமுறையிலையும் சில இடங்களை போய் பார்க்கணும். நான்லாம் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கோடை விடுமுறையில் நம்ம டெல்லி, குதுப்பினார், சார்மினார் இந்த ஏரியாக்கெல்லாம் போனோம். சரியா? போன வருஷம் இது 3க்குமே போனோம். பெரிய கோயில் போனோம். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. சரியா? இது அவங்க மகன். இது ராஜராஜ சோழன், இது ராஜேந்திர சோழன் அவரால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டணத்தில் கட்டப்பட்டது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயம். ஒவ்வொரு மன்னர்களும் அவங்களோட நினைவாக கட்டப்பட்ட சில கோயில்களை கட்டியிருக்காங்க. இப்போ 1ஆம் ராஜராஜ சோழனே பெரிய கோயிலை கட்டமைச்சா கூட அவர் மையம் என்ன செஞ்சிருக்காரு? கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. சரியா? அந்த கோயிலெல்லாம் போய் பாருங்க. அந்தந்த காலத்தில் அந்தந்த மன்னர்கள் அவங்களோட பெருமைக்காக கட்டிய கோயில்கள் இதெல்லாம். சரியா? அதே போல ஹம்பி, விஜயநகர பேரரசு காலத்துல ஹம்பின்ற இடம் கர்நாடகத்தில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய விருபாக்ஷா கோயில். இந்த கோயில்லாம் போய் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஹம்பி எங்க இருக்கு? விஜயநகரம். விஜயநகர பேரரசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்கியமான மன்னர் யாரு? மிக முக்கியமான மன்னர் கிருஷ்ணதேவராயர். உங்களுக்கு தெரியும் தெனாலிராமன் தெரியுமா? தெனாலிராமன் கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்லாம் இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டிய அந்த விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர்கிட்ட இருந்தவர் தான் யாரு? தெனாலிராமன். அந்த தெனாலிராமன் காலத்துல ஹம்பின்ற இடத்துல நினைச்சிருக்காங்க விருபாக்ஷா கோயில் கட்டியிருக்காங்க. இப்ப இந்த கோயில்கள்லாம் எதை நினைவுபடுத்துது? நினைவு சின்னங்கள். அந்தந்த காலத்துல அந்தந்த மன்னர்கள் அவங்களோட பாரம்பரியத்தை போற்றுவதற்காகவும் தன்னோட பெருமையை பறைசாற்றுவதற்காகவும் நினைச்சிருக்காங்க சில கோயில்களை கட்டமைத்திருக்காங்க. இப்போ வட இந்தியாவில் சில கோயில் கட்டியிருக்காங்க. கஜுராஹோ எங்க இருக்கு? மத்திய பிரதேசம். இதெல்லாம் பொறுத்துகையில் கேட்பாங்க. ஒவ்வொரு இடங்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்லாம் கேட்கும் போது எதுவும் விட்டுருவீங்களா? விடவே கூடாது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? முதுநிலை சான்றுகளில் 2வது இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த நினைவு சின்னங்களில் வட இந்தியாவில் கட்டமைத்த கஜுராஹோ கோயில் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்தில் இருக்கு. அதே மாதிரி தில்வாரா எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. தில்வாரா என்ற கோயில் அபு குன்று எங்க இருக்கு? ராஜஸ்தான் பகுதியில் இருக்கு. அதே மாதிரி ஒடிசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில் என்னது? கொனார்க் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சூரிய கோயில். சூரிய கடவுளுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோயில், சூரிய பகவானுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோயில். போய் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த இடங்களெல்லாம் படங்களாக விற்கிது. இதெல்லாம் நீங்கள் சார்ட்டில் ஒட்டிட்டு வரணும். அது உங்களுக்கு மார்க் இருக்கு. FAஏக்கு மார்க் இருக்கு. நீங்கள் எப்படி கிளாஸில் அட்டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்றத பார்த்து FAஏக்கு மார்க் கொடுப்பேன். FABக்கு எதுக்கு மார்க்கு?
நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யணும், இந்த பாடத்தில் நடத்தக்கூடிய இடங்களெல்லாம் சார்ட்டில் ஒட்டிட்டு வந்து காட்டணும். சரியா? அப்போ இந்த வட இந்திய கோயில்கள் பற்றியான படங்களை நாளைக்கு ஒட்டிட்டு வாங்க. அதே மாதிரி தென்னிந்திய கோயில்கள், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயில், இந்த கோயிலுக்கான படங்கள் எல்லாம் ஒட்டிட்டு வரணும். அதே மாதிரி கர்நாடகத்தில் ஹம்பியில் விருபாக்ஷா கோயில், இந்த கோயிலெல்லாம் நம்மளோட நினைவு சின்னங்கள், இந்த காலத்தில் இடைக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நினைவு சின்னங்களை சொல்கிறாங்க. அதே போன்று இப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இந்திய அதாவது இந்துக்களால் ஏற்படுத்தப்பட்ட கோயில்கள். அதே போல் முகம்மதியர்கள் சார்ந்த கோயில் இருக்குது. என்னது, கூபத் உல் இஸ்லாம் அப்படின்ற ஒரு மசூதி. அதே மாதிரி மோத்கி மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா. தர்கான்னு என்னடா, இந்த வழிபடக்கூடிய இடங்கள், முகமதியர்கள் வழிபடுறாங்களே தர்கா, பதேபூர் சிக்ரி. அதே மாதிரி சார்மினார் அப்படின்ற இடம் ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்லாம் இடைக்காலத்தில் டெல்லி சுல்தான்கள் நம்மளை ஆட்சி செய்யும் போது ஏற்படுத்தப்பட்ட இடங்கள் இதெல்லாம். சரியா? இப்போ டெல்லி சுல்தான்கள்ன்றவங்க இடைக்காலத்தில் வந்துட்டாங்க. சரியாடா? டெல்லி சுல்தான்கள் தான் டெல்லியில் ஆட்சி செஞ்சாங்க. சுல்தான்கள் எங்கேருந்து வந்தாங்க, அங்கே பாரசீக பகுதி இருக்கிறா, அரேபியா பாரசீகம் இருக்குல்ல, அரேபியா பாரசீக பகுதியிலிருந்து நம்மளை கைப்பற்றிட்டாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மசூதி என்னது, கூபத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, பதேபூர் சிக்ரி அப்படின்ற இடத்துல ஒரு தர்கா. இதெல்லாம் என்னது, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் போய் பார்க்கலாம். அதே மாதிரி சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மினார். மினார்னு என்னது, மினார்னு என்னப்பா, அப்படியே ஒரு கூம்பு மாதிரி பெரிய தூண் மாதிரி இருக்கும். தாஜ்மஹால் பக்கத்தில் 4 பக்கத்துலேயும் ஒரு மினார் இருக்கும் பார்த்தியா, தாஜ்மஹால் நடுவில் இருக்கும், 4 பக்கத்துலேயும் ஒரு மினார். அப்படியே மினார்னு என்னது, ஒரு ஒரு தூண் மாதிரி நிற்கிது, அதுக்கு பேர் தான் மினார். அந்த மினார் மாதிரி இருக்கிறதா குதுப்பினார். குதுப்பினார் இப்போ தான் போயிட்டு வந்தேன் டெல்லிக்கு. டெல்லியில் குதுப்பினார்ன்றது அடிமை வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க டெல்லி சுல்தான்கள் காலத்தில். அவர் ஆட்சி செய்ததுக்கப்புறம் முகமது கோரி ஆட்சி செஞ்சு அவர் சில பகுதியில் என்ன செஞ்சார், தன்னோட அடிமையான யார்கிட்ட விட்டுட்டாரு, குத்புதீன் ஐபக் அப்படின்றவர்கிட்ட விட்டுட்டார். அவர் வந்து என்ன செஞ்சார், அதுக்கப்புறம் அவர் தனியாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் காலத்தில் கட்டினதானது குதுப்பினார், குதுப் மினார். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர் அப்படின்ற இடத்துலலாம் ராஜபுத்திரர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க டெல்லி பக்கத்தில். ராஜபுத்திரர்கள், ராஜூஸ் சொல்கிறாங்களே, மிக முக்கியமான ஒரு பரம்பரை. அவங்க நம்மளை ஆட்சி செஞ்ச போது ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் பகுதியில் ஜெய்சால்மன்ற இடங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அரண்மனையெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ இது மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இடைக்காலத்தில் நம்மளை ஆட்சி செய்தவர்களில் மிக முக்கியமான இந்துக்கள் கட்டின கோயில்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி கிருஷ்ணதேவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் பார்த்துட்டோம். முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மசூதிகள் பார்த்துட்டோம். அதே மாதிரி கோட்டைகள் பற்றியா, இந்த கோட்டையில் ரொம்ப முக்கியமான கோட்டைகள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஆக்ரா கோட்டை எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். ஆக்ரா கோட்டையெல்லாம் அவ்வளோ அற்புதமான கோட்டை. எதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, தாஜ்மஹால் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோட்டை. இந்த கோட்டையில் தான் முகமலாயர்கள் வம்சாவளியாக அவங்க வாழ்ந்த இடம். சரியா? ஆக்ரா கோட்டை எங்கே இருக்குது, ஆமாம் தாஜ்மஹால் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் பார்க்கலாம், தாஜ்மஹால்லேருந்து ஆக்ரா கோட்டையை பார்க்கலாம். இதெல்லாம் வீடியோ இருக்குது, நான் பார்த்துட்டு வந்ததுக்கான வீடியோலாம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இந்த ஆக்ரா கோட்டை, அதே மாதிரி சித்தூர் கோட்டை, செங்கோட்டை. நம்ம டெய்லி நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு செங்கோட்டையில் கொடியேற்றுறோம்ல, செங்கோட்டை யார் கட்டினது, யார் கட்டினது, ஷாஜகான் கட்டினதாடா. ஷாஜகான் தான் மிக மிக அதிகமான கோட்டையில் கட்டியிருக்காரு, செங்கோட்டை, ஆக்ரா கோட்டை. அதுக்கப்புறம் தௌலதாபாத் அப்படின்ற இடத்துல அவுரங்கசீப் ஏற்படுத்திய கோட்டைகள் பார்க்கலாம். அதே மாதிரி ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர்ன்ற இடத்துல ராஜபுத்திரர்கள் கட்டின கோட்டைகள் பார்க்குறோம். குதுப்பினார்ன்றது டெல்லி சுல்தான்களுக்கு அடுத்து அடிமை வம்சம் ஏற்படுத்திய சில முக்கியமான இடங்கள். குதுப் மினார், இந்த மினார்னு காட்டுறேன், குதுப் மினார்னு காட்டுறேன், பார்த்துட்டு வந்துருக்கேன். இங்கே முக்கியமான ஒரு உலோக தூண் இருக்கு. அந்த காலத்தில் துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்ற ஒரு உலோக தூணை ஒன்று நட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வைக்கிற இரும்புகள்லாம் துருப்பிடிச்சிருது. ஆனால் அவங்க துருப்பிடிக்காத ஒரு உலோகத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உலோக தூணை அந்த குதுப் மினார் வளாகத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அப்போ இது மூலம் என்ன செய்கிறோம், இது மூலம் என்னது, நினைவு சின்னங்கள், இடைக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நினைவு சின்னங்கள். அடுத்து நாணயங்கள், மிக முக்கியமான ஒரு என்னது, மூன்றாவது மிக முக்கியமான முதல்நிலை சான்று என்னதுன்னா நாணயங்கள்.
காயின்ஸ். இப்போ நம்ம காலத்தில் ரூபா நோட்டு இருக்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு மன்னர்களும் அந்தந்த ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களோட வரவு செலவுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயங்களில் மிக முக்கியமானது முகமது கோரி. இடைக்காலத்தில் முகமது கோரி அப்படின்றவர் துருக்கிய நாட்டை சேர்ந்தவர். அவர் காலத்தில் தங்க நாணயம் வெளியிட்டிருக்காரு. அவரோட ஆட்சி காலம் எங்கே வரைக்கும் இருக்கு, முகமது கோரியோட ஆட்சி பரப்பு தென்னிந்தியா வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆட்சியை, அவ்வளோ பெரிய இடத்துல ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர் காலத்தில் தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. நாணயமே தங்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம அரசாங்கம் தங்கத்தில் நாணயம் வெளியிட்டா என்ன செஞ்சுப்பாங்க, இந்த நாணயத்தை இந்த வச்சுக்கன்னு சொல்லி இந்த நாணயத்தை வச்சுக்கிட்டு 2 ரூபாய்க்கு வாழைப்பழம் கொடுக்க அப்படி கேட்க முடியுமா? நான் தங்கமே எங்கே போயிடுச்சு, ஒரு கிராமு எதுக்கு 10,000 ரூபாய்க்கிட்ட போயிட்டு இருக்கு. இப்போ போய் தங்க நாணயத்தில் போய் நாணயங்களை போய் தங்கத்தில் போட முடியுமா? ஆனால் அந்த காலத்திலே தங்கத்தில் போட்டிருக்காங்கன்னா இப்போ முகமது கோரி ஆட்சி காலத்தில் தங்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு பாரு. அதே மாதிரி அந்த அரசாங்கம் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தா நாணயத்தை தங்கத்தில் அடிக்கிறாங்கன்னா அந்த அரசாங்கம் எப்படி இருக்கு, செல்வ செழிப்பான அரசாங்கம் வந்திருக்கு. சில பேர் என்ன செய்வாங்க, நாணயத்தை இதை போய் இதுக்கு நம்ம விற்கணும், நம்மளே இந்த நாணயத்தை போல வீட்டில் வச்சுக்கிட்டு என்னடா அதுக்கு பதில் என்ன செய்யலாம், பண்டமாற்று முறையில் பண்ணிக்கிட்டு நாணயத்தை வச்சுக்கிட்டாலே என்ன ஆயிரும், பெரிய ஆள் ஆயிரலாம்ல. அப்போ தங்க நாணயத்தை தங்கத்தை உருக்கி காதுக்கு கம்மல் செயினை போட்டுக்கிட்டு மற்ற பொருளை ஏன்ட்ட இருக்க பொருளை ஓன்ட்ட கொடுத்துட்டு நினைச்சுவாங்க, மாற்றிக்கிடுவாங்க. அப்போ அந்த நாணயம் வந்து என்ன செய்யுது, அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போடுறதுனால அடுத்து வர்ற ஆட்சியாளர்கள் தங்கத்தில் நாணயங்கள் வெளியிடாமல் விட்டுட்டாங்க. அப்போ அதே போல் இல்துமிஸ், இந்த இல்துமிஸ்ன்றவர் யாருன்னா யாரு, குத்புதீன் ஐபக். இது சொன்னேன்ல, குதுப்பினர் கட்டின சொன்னேன்ல, குத்புதீன் ஐபக், அவருக்கு மயந்தான் எழுதார் இல்துமிஸ். அவர் காலத்தில் தான் அவர் ஒரு நாணயத்தை வெளியிட்டார், டங்கா. என்னது டங்கா, அந்த நாணயத்துக்கு பேர் என்னது டங்கா. டங்கானா என்னன்னா 48 ஜிட்டல். ஒரு ஜிட்டல்ன்றது 3.6, ஒரு ஜிட்டல்ன்றது 3.6 வெள்ளி குன்றுமணிகள். ஒரு ஜிட்டல்ன்றது 3.6 வெள்ளி குன்றி மணிகள் கொண்டதுதான் அது ஒரு ஜிட்டல். அந்த ஒரு ஜிட்டல் போல 48 ஜிட்டல் சேர்ந்தா ஒரு டங்கா அப்படின்ற அடிப்படையில் இல்துமிஸ் காலத்தில் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தங்க நாணயம் வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் முகமது பின் துக்ளக் காலத்தில் செப்பு நாணயங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. அப்போ முகமது பின் துக்ளக் காலம் எப்படி இருந்திருக்கு, பொருளாதாரத்தில் கீழ் நிலையில் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க என்ன நாணயம் வெளியிட்டிருக்காங்க, செப்பு நாணயங்கள். ஆனால் அதே நேரத்தில் அலாவுதீன் கில்ஜி காலத்துலையும் முகமது கோரி காலத்துலையும் தங்க நாணயங்களே வெளியிட்டிருக்காங்க. இதில் மிக சிறப்பு என்ன அப்படி தெரியுமா, முகமது கோரி காலத்தில் தங்க நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அந்த நாணயத்தில் என்ன படம் போட்டுருந்துச்சு, நம்ம கும்பிட்றோம்ல லட்சுமி படம், அந்த லட்சுமி படத்தையே தங்க நாணயத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பின்பக்கத்தில் தங்க நாணயத்தோட பின்பக்கத்தில் அவரோட கையெழுத்து, லட்சுமி படம். ஆனால் அவர் யாரு, எந்த ஊருக்காரரு, துருக்கி சேர்ந்தவர். அவர் ஒரு முஸ்லீம். ஆனால் முஸ்லீமாக இருந்தால் கூட லட்சுமி படத்தை போட்டிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், அவர் வந்து சமய பொறை உடையவராக இல்லாமல் எல்லா மதத்துக்கும் சம வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்து முஸ்லீம்ன்ற பாகுபாடு காட்டாம நீங்க அவங்கவுங்க சமயத்தை பின்பற்றிக்கங்க அப்படின்ற உரிமை கொடுத்துருக்காரு. அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா. அப்ப நாணயங்கள் மூலமாக கூட அந்தந்த காலத்தோட செல்வ செழிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல மாதிரி எந்தெந்த மாதிரியான பொருளாதார நிலைமை இருந்துச்சு, அதே நேரத்தில் அவரோட காலத்துல சமய புரைகள் இருந்துச்சா. இப்போ அவுரங்கசீப் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்துக்களுக்கு வரி போட்டாங்க, ஜிஸ்யான்ற அப்படின்ற வரி போட்டாங்க. நீ இந்துவா இருக்கிறதுக்காகவே நீ வரி கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முகமது கோரி என்ன செஞ்சிருக்காரு, அந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் காட்டாம இருந்திருக்காரு. அந்த மாதிரியான செய்திகள் நமக்கு கிடைக்குது. அப்போ முதல்நிலை சான்றுகள்லாம் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். இதன் அடிப்படையில் கீழ்கண்ட இடங்களெல்லாம் சில இடங்களெல்லாம் முக்கியமான இடங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாம் நிலை சான்றுகள், செகண்டரி சோர்சஸ். செகண்டரி சோர்சஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமய இலக்கியங்கள், சமயம் சாராத இலக்கியங்கள், அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நூல்கள், வாழ்க்கை குறிப்புகள், வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய சுயசரிதை, அதே மாதிரி பயணிகளும் பயண நூட்களும்.
இது ஃபுல்லாக இதில் வந்துடும், செகண்டரி சோர்ஸில் வந்துடும். இது எப்போ பார்ப்போம்? அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஏன்னா ஒரே கான்செப்டில் ஒரே பீரியடில் இதை ஃபுல்லாக சொல்ல முடியாது. அப்போ நான் சமய இலக்கியங்கள் அப்படின்றது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டத இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், இதெல்லாம் கடவுளை பற்றி சொல்லக்கூடியது. சமயம் சாராத இலக்கியங்களில் அந்தந்த மன்னர்களை பற்றியான செய்திகளை சொல்லிக்கிறாங்க, அதான் சமயம் சாராதது. அதே மாதிரி நூல்கள், வாழ்க்கை குறிப்புகள், பயோகிராஃபின்னு சொல்கிறோம்ல, பயோகிராஃபிஸ், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியே எழுதிடுவாங்க. ஆட்டோ பயோகிராஃபி எழுதலாம், இன்னொருத்தரோட பயோகிராஃபியை வேற ஏதாவது எழுதலாம். அதுக்கு அந்த மாதிரியான குறிப்புகள் மூலமாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்தந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியான இலக்கியங்கள் தோன்றுச்சு. இப்போ சோழர் காலத்தில் தான் பக்தி இலக்கியம் தோன்றிடுச்சு, சோழர் காலத்தில் தான் பக்தி இலக்கியங்கள் தோன்றியது அப்படின்றதுக்கு அறுதிட்டு சொல்லலாம். அதுக்கான குறிப்புகள் கிடைக்குது. அதெல்லாம் எதில் கிடைக்குது? சமயம் சார்ந்த இலக்கியங்களில் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறோம்? அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க, எதுலையும் கேட்பாங்க, கோடித்தரம் பொறுத்துகளில் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? இப்போ உதாரணமாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சரியா? சமண சமய நிறுவனங்களுக்கு மன்னர்கள் தானமாக கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இடங்களுக்கு பேர் என்ன? சமண சமய நிறுவனங்களுக்கு மன்னர் தானமாக கொடுத்த நிலங்களுக்கு பேர் என்னடா? தேவதானம். எதுக்கு தேவதானம்? எதுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள்? தேவதானம் எதுக்குடா? கோவிலுக்கு கொடையா கொடுக்கப்பட்டது. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்னது? பள்ளிச்சந்தம். ஒன்றுல மாற்றி மாற்றி கேட்பாங்க, நீ பார்த்து கரெக்டாக சொல்லணும், சரியா? அதே மாதிரி பிராமணர்கள் கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்னது? பிராமணர்கள் கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர், பிராமணர்களுக்கு கொடையா கொடுத்த நிலங்களுக்கு பேர் என்னடா? இப்பதானே சொன்னேன், இதுல பார்த்து சொல்றா, பிராமணர்களுக்கு கொடையா கொடுத்த நிலங்களுக்கு பேர் என்னது? என்ன இப்போ இவ்வளவு நேரம் மறுபடியும் சொல்லலாமா? சொல்லு, இப்ப சொல்லு. பிராமணர்களுக்கு கொடையா கொடுத்த நிலங்களுக்கு பேர் என்னது? வெரி குட், பிரம்ம தேயம். இப்ப சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையா கொடுத்த நிலங்களுக்கு பேர் என்னது? சமண சமய நிறுவனங்களுக்கு நீ சொல்லு. பள்ளிச்சந்தம். வெரி குட், வெரி குட். பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடையா கொடுத்த நிலங்களுக்கு பேர் என்னது? வேளாண் வகை. வெரி குட், சரியா? அதே போன்று சில ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, அதாவது பள்ளிகள் ஆரம்பிப்பதற்காக கல்வி நிறுவனங்களுக்கு கொடையா கொடுத்த நிறுவனங்களுக்கு பேர் என்னது? கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு மன்னர்கள் கொடையா கொடுத்துருப்பாங்க, அந்த சால போகம். வெரி குட். இதெல்லாம் எப்படி நினைவில் வச்சுக்கொள்ளலாம் அப்படின்றது கூட சொல்றேன். அதாவது விவசாயம் பண்றதுக்காக கொடுக்கறது பிராமணர் அல்லாதவர்களுக்கு. பிராமணர்களே பி வந்துடுச்சா, பிரம்மதேயம் பிராமணர்கள். கல்வினாலே நம்ம ஸ்கூலுக்கு பேர் என்னது? கல்வி சாலான்னு சொல்றோம், கல்வி சாலம், கல்வி சாலான்னு தானே சொல்றோம். அப்ப சாலபோகம் கல்விக்கு கொடுத்த நிலங்கள். கோவில், கோவில்ல யார் தேவர்கள் இருப்பாங்கல்ல, கோவில்ல தேவர், அப்ப தேவதானம். சமணர் பள்ளிகள், சமணர்கள் பள்ளிக்கூடத்தை அமைச்சாங்க அப்படின்னா சமணர்கள் பள்ளி சந்தம் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க, சரியா? மறக்காது. அப்ப இது போன்ற இடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பொறுத்து கேட்பாங்க, கோடிட்டிடம் கேட்பாங்க. எதுக்கும் தயாரா இருக்கீங்களா? சரியா? இப்ப என்ன செய்றீங்கன்னா, இந்த பாடத்துல இருந்து புதிய வார்த்தையில முதல்ல அழிக்கங்க. இப்போ இதுல புதிய வார்த்தைகள் நிறைய இருக்கு பாரு. புதிய வார்த்தை என்னென்ன புதிய வார்த்தை இருக்கு? இதெல்லாம் புதிய வார்த்தை தான். குறிப்புகள்னா கல்லுல எழுதக்கூடிய குறிப்புகள் அப்படின்னு எழுதிங்க. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. இப்போ குவத் உல் இஸ்லாம் அப்படின்னு என்னது? மசூதி. மோத்கின்னு என்னது? மசூதி. பதேபூர் சிக்கின்றது தர்கா. அப்ப இந்த அடிப்படையில இதெல்லாம் புதிய வார்த்தையில எழுதிக்கங்க. அடுத்து இதெல்லாம் இதில் எழுதிக்கங்க, மன வரைபடம் எழுதிக்கங்க. அடுத்து தொகுத்தல் முடிச்சுட்டு மதிப்பீடு எழுதிடுவோம், சரியா? ஓகே, நன்றி.